நிம்மதி தேடும் நெஞ்சமே இயேசுவிடம் நீயும் ஓடிவா. நிம்மதி தேடும் நெஞ்சமே இயேசுவிடம் நீயும் ஓடிவா. நிறைவை காண உன்னுள்ளம் விரைந்து அவர் பாதம் வா. விரைந்து அவர் பாதம் வா. நிம்மதி தேடும் நெஞ்சமே இயேசுவிடம் நீயும் ஓடிவா. நிம்மதி தேடுகின்ற நெஞ்சங்களே, நிலையில்லாத இந்த உலகத்தில் பரிதபித்து அலையும் இருதயங்களே, உன் இருதயத்தின் நிறைவை காண்பதற்காக, உன் வாழ்வின் நிலையை நீ கற்றுக்கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக தேவனாகிய கர்த்தரிடத்திலே ஓடிவா. அவரே உன்னை ஆற்றுகிறவரும் தேற்றுகிறவரும் வாழ்விக்கிறவரும் வல்லமையுள்ள தேவனுமாயிருக்கிறார். என் ஆண்டவரே, இரக்கமுள்ளவரே, அளவில்லாத நேசமுள்ள தகப்பனே, இதோ உம்முடைய கிருபையின் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த தேவரீர் என்னை அழைத்திருக்கிறீரே சுவாமி. உம்முடைய அற்புத கிருபைக்கு, உம்முடைய அதிசயத்தின் வழி நடத்துதலுக்கு என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர் செய்ய போகிற அதிசய காரியங்கள், அற்புதத்தின் காரியங்கள், ஆச்சரியத்தின் காரியங்கள் இந்த ஜெப வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை ஊடுருவி சென்று முழுமையிலும் முழுமையாய் உம்முடைய பிள்ளைகள் எங்கெங்கிருந்து இந்த கிராஸ் டிவி சேனலிலே உம்முடைய ஜீவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அங்கே அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் தேவனுடைய ஜீவ வார்த்தை ஊடுருவப்பட்டு உமக்கு உகந்தவர்களாய், உம்மை ஏற்றுக்கொண்டவர்களாய், உமக்கு பிரியமான ஜனங்களாய் மனமாற்றம் அடைந்து உமது சமூகத்திலே சரணடையும் பிள்ளைகளாய் அவர்கள் இருதயம் மாறுவதாக. என் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த கிருபையை செய்வதற்காக என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜெபிக்கிறேன். ஆம், என் ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையில் மனிதனுடைய சராசரி சூழலிலே எந்த ஒரு காரியத்திலும் பல்விதமான சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், இடையூறுகளும் இக்கட்டுகளும் நிறைந்ததான இந்த உலக போராட்டத்தின் சூழ்நிலை. இதிலே மனிதன் தன்னுடைய பலத்தினாலே தனக்கு பிறருடைய உதவி கிடைத்தால் போதுமே, அயலாருடைய உதவியிலே சரி செய்து விடலாமே, தன்னுடைய பொருளாதாரத்திலே சரி செய்து விடலாமே, என் துன்ப நிலையை விட்டு கடந்து விடலாமே என்று பலவிதமான சூழல்களில் மனிதன் தமது உள்ளத்தின் எண்ணத்தின் வலிமையிலே சென்று கொண்டிருக்கிறான். அதன் விளைவாய் அவன் சந்திப்பது என்ன? பல்விதமான அழிவின் நிலைகள், அமிழ்த்துதலின் துன்ப நிலைகளிலே மாய்ந்து போகிறான். ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆனால் நமக்கு சங்கீதம் 50:15 அருமையாக சொல்லித் தருகிறது. உங்கள் வாழ்க்கையின் சோதனைகளிலே, உங்கள் வாழ்க்கையின் இக்கட்டுகளிலே, இடையூறுகளிலே, வேதனைகளிலே, அவமானங்களிலே, நீங்கள் தள்ளப்பட்டு வீழ்ந்து கிடக்கிற சூழல்களிலே நீங்கள் யாரை தேட வேண்டும் என்று, நீங்கள் யாரை தேட வேண்டும் என்று அருமையாக சொல்லித் தருகிறது. யாரை கூப்பிட வேண்டும் என்று அழகுபட சொல்லித் தருகிறது. சங்கீதம் 50:15 பாருங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று தேவனாகிய கர்த்தர் தாமே சொல்லுகிறார். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று என் ஆண்டவராகிய கடவுள், உங்கள் ஆண்டவராகிய இரட்சகர் தாமே சொல்லுகிறாரே. அப்படி என்றால் உங்கள் ஆபத்து காலத்தில் மாத்திரம் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என் ராஜாவே, என் கடவுளை, என் தகப்பனே எனக்கு கிருபை செய்யும் என்று மன்றாடிவிட்டால் நாம் எல்லா கொடைகளையும் பெற்றுவிட முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. அதற்கு முந்தினதான வார்த்தை அருமையாக சொல்லித் தருகிறது.
சங்கீதம் 50:14, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு. ஆம் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி என்பது மிகவும் பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே உள்ளத்தின் நிறைவிலே, உள்ளத்தின் முழுவல ஆற்றலிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியிட வேண்டும். அப்படியாய் ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமான தேவனுக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எத்தகைய பொருத்தனைகளை தேவனுக்கென்று நீ செய்திருக்கின்றாயோ அந்த பொருத்தனைகளை, மனிதர்களிடத்திலே பொருத்தனைகளை தேவன் விரும்புவதில்லை, கேட்பதில்லை. ஆனால் மனிதன் இந்த பொருத்தனையை தேவனிடத்திலே முன்வைக்கிறானோ அந்த பொருத்தனைகளை தாமதமின்றி செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமான தேவனுக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. அப்படி செலுத்திய பின்பாக உன் இருதயத்தின் வேண்டுதல்களை, குமுறல்களை, ஆபத்து காலத்திலே நீ படுகின்ற சஞ்சலத்தின் துன்ப துயரங்களை அனைத்தையும் முன்வைத்து உன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எல்லா விதமான இக்கட்டுகளிலும், இடையூறுகளிலும், ஆபத்துக்களிலும் இருந்து மீட்க வல்லவராக, ரட்சித்து காக்க வல்லவராக, விடுவிக்க வல்ல தேவனாக இருக்கிறார். அப்பொழுதாவது நீ அவரை மகிமைப்படுத்துவாய் அல்லவா? அப்பொழுதாவது உன் தேவனாகிய ஆண்டவரை நீ மகிமைப்படுத்த வேண்டுமே என்று சங்கீதம் அருமையாக சொல்லித் தருகிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அதே சங்கீதம் 50:23 உங்களுக்கு சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக ஸ்தோத்திர பலி என்பது கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்துகிறதாக, அவரை துதித்து ஆராதித்து உள்ளத்தின் நிறைவிலே அவரை பெருமைப்படுத்துவதாக இருக்கிறது என்று தேவனே சொல்லுகிறாரே. அப்படி என்றால் நீங்கள் இருதயத்தின் ஆழத்திலே எவ்வளவாய் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட வேண்டும் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, தன்னுடைய வழிகளை செம்மைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை அவர் வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார் என்றும் சங்கீதம் சொல்லுகிறது. தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய சூழலிலே நல்லதையே செய்கிறவனுக்கு, தன் வாழ்வின் வழிகளே செவ்வையானதையே செய்கிறவனுக்கு தேவனுடைய கிருபையான ரட்சிப்பு அவனுக்கு வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. உங்கள் வாழ்வின் நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழல்களிலும், ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உங்கள் தேவனும் கடவுளும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவரை நீங்கள் ஸ்தோத்திர பலி செய்கிறீர்களா? உங்கள் உள்ளத்தின் நிறைவிலே அவரை மகிமைப்படுத்துகிறீர்களா? நீங்கள் அவரிடத்திலே செய்து கொண்ட பொருத்தனைகளை நிறைவேற்றுகிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். ஸ்தோத்திர பலிகளால் அவரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது உங்கள் வழிகளை எல்லாம் செம்மையானதாக அவருக்கு முன்பாக நீங்கள் செய்து நிறைவேற்றி வாழுகின்ற பொழுது தேவனாகிய கர்த்தர் தமது ரட்சிப்பை அவனுக்கு வெளிப்படுத்தி அவனை மேன்மைப்படுத்த வாழ்விக்க வல்ல தேவனாயிருக்கிறார் என்று சங்கீதம் அருமையாக சொல்லித் தருகிறதே. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வின் நிலைகளை சற்று சிந்தித்து பாருங்கள். என் வாழ்வின் நிலை தேவனுக்கு உகந்ததாக, தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவதாக, தேவனுடைய வாழ்வுக்கேற்றபடி என் வாழ்வின் நிலைகளை செவ்வைப்படுத்துவதாக இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தின் சூழல்கள் எங்கெங்கோ எப்படியோ ஏதேதோ என்ற சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. அத்தகைய சூழ்நிலையிலே என் ஆண்டவராகிய கர்த்தர் தாமே இதோ உங்கள் இருதயத்திலே உங்களோடு இன்று பதித்து வைக்கத்தக்கதான என் தேவன் கொடுத்திருக்கிற ஜீவ வார்த்தை, மார்க்கு நற்செய்தியில் 1 ஜீவ வார்த்தையாக காலம் நிறைவேறிற்று, காலம் நிறைவேறிற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, தேவனுடைய ராஜ்யமோ சமீபமாயிற்று. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்லுகிறார் என் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய ஆண்டவர். ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை தமது நேச ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படியுமாக சொன்னார்?
மக்களுடைய வாழ்க்கையிலே தொடக்க காலம் முதல் இந்நாள் வரையில் மட்டுமல்ல, இனிமேல் உள்ள காலங்களில் கூட ஏதோ வாழுகிறோம், எப்படியோ வாழுகிறோம், எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்று வாழுகிற மனிதர்களுடைய சூழல்கள் சென்று கொண்டிருக்கின்ற இந்த அழிவின் போராட்ட உலக வாழ்க்கையிலே தேவனுடைய வாழ்வில் பற்றிக்கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் தருவதற்காக, தேவனுடைய கிருபையில் நம்மை சேர்த்து கொள்வதற்காக, தேவனோடு ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்காக, அவருடைய அன்பு உறவிலே நம்மை பற்றி கொள்ள செய்வதற்காக அழைப்பு விடுக்கிறார். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, என் நேச ஜனங்களே, இதோ காலம் நிறைவேறிவிட்டது. தேவனுடைய ராஜ்யமும் சமீபமாய் வந்து விட்டது. எனவே மனம் திரும்புங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் தமது நேச ஜனங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து உள்ளத்து நிறைவின் ஆதங்கத்திலே அழைக்கிறார். என் தேவன் அழைக்கிறார். என் நேச ஜனமே, என் வார்த்தைக்கு செவி கொடு. இதோ காலம் நிறைவேறிற்று. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி என்று தேவனுடைய வார்த்தை மனிதனுடைய இருதயத்தை பிளக்கும் அளவுக்கு, ஆயத்தப்படுத்தும் அளவுக்கு, தேவனை அண்டி வரும் அளவுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், உங்கள் இருதயத்தில் இந்த தேவனுடைய வார்த்தை எவ்வளவு ஆற்றல் உள்ளதாய், ஆணிவேராய், அச்சாரமாய் பதித்து வைக்கப்படுகிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, தேவனுடைய வருகைக்கு முன்னிற்க நம்மை நாமே ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்வை சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருப்பதைப் போல செம்மைப்படுத்த வேண்டும். தன்னுடைய வாழ்வின் நிலையை செம்மைப்படுத்துகிறவன் தேவனுடைய ரட்சிப்பை கண்டடைகிறவனாக, பெற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கிறான் என்று சங்கீத வார்த்தை சொல்லுகிறது அல்லவா? சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. லூக்கா நற்செய்தியிலே 3ஆம் அதிகாரத்தின் தொடர்பிலே இருந்து பார்க்கிற பொழுது, சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. அது எப்படியாய் உண்டாயிருந்தது, எப்படியாய் வெளிப்படுத்தப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது, லூக்கா 3:3 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மீண்டுமாய் இந்த உலகத்திலே ஆளுகை செய்ய வருகின்ற பொழுது, அவரை எதிர்கொள்ளுகின்ற விதமாக, அவரோடு கூட நடக்கின்ற விதமாக, அவரை பற்றி கொள்ளுகின்ற விதமாக, அவருக்கு உகந்த வாழ்வு வாழுகின்ற விதமாக நம்முடைய வாழ்வின் நிலைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். அவருக்காக நம்முடைய வாழ்வின் பாதைகளை செவ்வைப்படுத்த வேண்டும் என்று வசனம் அருமையாக சொல்லித் தருகிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அப்படியாய் செம்மைப்படுத்தும் பொழுது, தேவனுக்கு உகந்த வழிகளாக, பாதைகளாக நம்முடைய வாழ்வின் நிலைகளை ஆயத்தப்படுத்தும் பொழுது, செவ்வைப்படுத்தும் பொழுது, இந்த உலக மனிதருடைய வாழ்வின் நிலைகள் தேவனால் எப்படியாய் செய்யப்படுவதாக இருக்கும் என்று லூக்கா நற்செய்தியிலே 3ஆம் அதிகாரத்தில் 4வது ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோணலானவைகளெல்லாம் செவ்வையாகும், கரடு முரடானவைகளெல்லாம் சமமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இத்தகைய அற்புதமான சூழலை உருவாக்க தேவன் சித்தமாயிருக்கிறார். அந்த சூழலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்வின் நிலைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவனுக்கு உகந்ததாக நம்முடைய வாழ்வின் பாதைகளை தேவனுக்கு ஏற்புடையதாக செவ்வைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இத்தகைய தேவனுடைய கிருபையின் செயல்பாடுகள் நிலைக்கத்தக்கதாக இருக்கும். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதை இந்த உலக மனிதர்கள் அனைவரும், மாமிசமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை ஆளுகை இப்படியாய் பூமியில் வருகின்ற பொழுது, இந்த உலகத்தில் மாமிசமுள்ள மனிதர்களாகி இருக்கிற யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குரல், இந்த சப்தம் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை தேவனுடைய வருகைக்கு முன்பதாக எசையா புத்தகத்திலே 40ஆம் அதிகாரத்திலே தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே,
இந்த வார்த்தையைத்தான் வனாந்தரத்திலே யோவானால் அருளப்பட்டது, சொல்லப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது, பறைசாற்றப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மனம் மாறும்படியாக மனம் திருந்துதலுக்கு ஏற்றதான கனிகளை மனிதன் கொடுக்க வேண்டும் என்று வசனம் வலியுறுத்துகிறது. வாழ்க்கையில் மனம் மாற்றம் வேண்டும். அந்த மன மாற்றத்திற்கான, அதை வெளிப்படுத்துதலுக்கான கனிகளை கொடுக்கிறவர்களாக, வெறும் வார்த்தைகளாக மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலே மனம் மாற்றுதல் அடைந்ததற்கான கனிகளை தருவதான, கனிகளை கொடுப்பதான மனமாற்றம் பெறுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஏன் என்று சொன்னால், இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டு விட்டது. எதற்காக? மரத்திற்கு உறுதி கொடுப்பதற்காகவா? மரத்தோடு பற்றி நிலை கொள்வதற்காகவா? இல்லை ஆண்டவரில் பிரியமானவர்களே. எங்கே தேவனுக்கு உகந்ததாக அல்லாமல், தேவனுக்கு பிரியமானதாக அல்லாமல், தேவனுக்கு ஏற்புடையதாக அல்லாமல் வாழுகின்ற மனிதனுடைய வாழ்வின் நிலை இருக்கிறதோ, அங்கே மரத்தின் வேரருகே வைக்கப்பட்ட கோடரியானது என்ன செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த மரத்தை வெட்டி எறிந்து அக்கினியிலே போடப்பட்டு விடுவதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. மனிதனுடைய வாழ்வின் நிலை இத்தகைய சூழலில் தான் இருக்கும் என்று திட்டவட்டமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். தேவனுக்கு உகந்த வாழ்வு வாழாதவனுடைய வாழ்க்கை நிலை கோடரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டதைப் போல அவை வெட்டுண்டு எரியப்பட்டு ஒன்றுமில்லாது போய்ந்துவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தகைய யோவானுடைய அதிகார வல்லமையுள்ள வார்த்தைகள் வெளிப்படுதலை, போதனை வெளிப்படுதலை கேட்ட ஜனங்கள் எப்படியாய் எண்ணி பார்த்தார்கள் என்று லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், யோவானை குறித்து அந்த ஜனங்களெல்லாம் இவ்வளவு அதிகாரத்தோடு, இவ்வளவு ஆற்றலோடு இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிற இந்த மனிதன் யாராக இருக்கக்கூடும் என்று எண்ணி பார்க்கின்ற வேளையிலே அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், இவன்தான் கிறிஸ்துவோ என்று எண்ணி பார்க்கிறார்கள். இவன்தான் கிறிஸ்துவோ என்று இந்த ஜனங்கள் எல்லோருடைய எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் யோசனையாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. எனவே லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது ஜீவ வார்த்தையாக யோவான் எல்லாருக்கும் அறியும்படியாக சொல்லுகிறார், நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின் வர இருக்கிறவர் வல்லமையுள்ளவர், எனக்கு பின் வல்லமையுள்ள ஒருவர் வர இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறாரே. அப்படி என்றால் தமது வார்த்தைகளை இந்த உலகிற்கு வெளிப்படுத்துவதற்கு வல்லமையை அருளி, ஆற்றலை அருளி வெளிப்படுத்திய தேவனுடைய மிதியடிகளின் வாரை அவிழ்க்க கூட தகுதியற்றவனாய் நிற்கிறேன் என்று தன்னை எவ்வளவாய் தாழ்த்துகிறார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இப்படித்தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவர்கள், தீர்க்கதரிசிகளாக, இறைவாக்கினர்களாக இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டவர்கள் ஒவ்வொருவருமே தேவனுடைய மகிமையை மாத்திரமே வெளிப்படுத்தி, தேவனுடைய ஜீவ வார்த்தைகளின் ஆற்றலை மாத்திரமே வெளிப்படுத்தி, எல்லாம் தேவனாலே, எல்லாம் தேவனாகிய கர்த்தராலே என்று வெளிப்படுத்தித்தான் வாழ்ந்திருக்கிறார்களே தவிர தங்களுடைய பெயரையோ நாமத்தையோ ஆற்றலையோ வலுவையோ வல்லமையோ எவரும் வெளிப்படுத்தியது இல்லை உலகத்திலே. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதைத்தான் நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அன்றைய சூழ்நிலையிலே அப்போஸ்தலர்கள் காலத்திலே வாழ்ந்த பொழுதும் அன்றைய நிலை ஒரு ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே ஆலயத்திற்கு ஜெபிக்க செல்கிறார்கள். அப்போஸ்தலர் பணியிலே 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் நிலையிலிருந்து நிகழ்வை பார்க்கின்ற பொழுது அங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்வு, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே வழக்கம் போல ஜெபிப்பதற்கு என்று பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு செல்லுகிறார்கள். அப்படியாய் அவர்கள் ஆலயத்திற்கு செல்லுகின்ற வேளையிலே அங்கே அலங்கார வாயில், ஆலயத்தின் அருகே இருக்கின்ற அந்த அலங்கார வாயிலிலே பிறப்பிலேயே ஊனமுற்றிருந்த ஒருவரை, சப்பானியாக இருந்த ஒருவரை தினமும் அங்கே பிச்சை எடுப்பதற்கு தூக்கி கொண்டு அவரை சார்ந்தவர்கள் வைப்பது வழக்கமாக இருந்தது. அன்றும் வைத்திருந்தார்கள்.
அப்பொழுது அந்த வழியே ஆலய வாயிலுக்குள் சென்ற பேதுருவையும் யோவானையும் பார்த்து, இந்த பிச்சை எடுப்பதற்காக இருந்த அந்த ஊனமுற்றவரோ கையேந்தி ஏதாவது கிடைக்குமா என்று அவர்கள் முகத்தை எட்டி பார்க்கிறார். அத்தகைய வேளையிலே பேதுருவும் யோவானும் அவரை உற்று நோக்குகிறார்கள். உற்று நோக்கிய மாத்திரத்திலே அந்த பிச்சை எடுக்க நினைத்தவரோ எண்ணி பார்க்கிறார், இவர்கள் நமக்கு நிறைய பொருட்களை அள்ளி தருவார்கள் என்ற யோசனையோடு பார்க்கிறார். அந்த வேளையிலே பேதுருவானவர் சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடம் உள்ளதை உமக்கு தருகிறேன். அப்படி சொன்ன உடனே அவர் இருதயத்தில் என்ன எண்ணங்கள் ஓடி இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆனாலும் அவர் எண்ணினார், வெள்ளியும் பொன்னும் இல்லை என்று சொன்னாலும் என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, நிச்சயமாக ஏதோ ஒரு சரியான ஒரு வெகுமதியான பொருட்கள் நமக்கு தருவார்கள் என்று அவர் எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அத்தகைய வேளையிலே அவர்கள் சொன்ன இந்த உலகத்திலே கிடைக்கப்பெறாத மகிமையும் மேன்மையும் ஆற்றலும் பலனுமான ஒரு காரியம் என்னவா இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. அத்தகைய வேளையிலே அந்த நடக்க முடியாத சப்பானியை பார்த்து பேதுரு சொன்ன வார்த்தை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னார். நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், நான் உனக்கு சுகத்தை தருகிறேன், நான் உனக்கு என் பலத்தினாலே இப்பொழுதே சுகத்தை தந்து விடுவேன், நீ எழுந்து நட என்று சொல்லிவிடவில்லை. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நன்றாக கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னார்கள். தேவனின் நாமத்தை மாத்திரமே அவர்கள் முன்னிறுத்தினார்கள். இந்த உலகத்திலே தேவனோடு வாழ்ந்த காலத்திலும் தேவனுக்கு பின்பாக உள்ள காலத்தில் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலங்களில் எல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் அவர் செய்கின்ற எல்லா இடங்களிலுமே தேவனாய கர்த்தருடைய நாமத்தையே அவர்கள் முன்னிறுத்தினார்கள். தேவனுடைய நாமத்தினாலே என்றே சொல்லி அற்புதங்களை செய்தார்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடந்திடும் என்று சொன்னார்கள். அப்படியாய் பேதுரு சொன்ன மாத்திரத்திலே தமது வலது கையினால் அவரை தூக்கி எழுப்பி நிறுத்தினார். என்ன நடந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. நடக்க முடியாத சப்பானியாக தர்மம் கேட்டு பிச்சை கேட்டு அந்த அழகு வாயில் அழகை கிடையாது அலங்கார வாயிலே தினமும் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த அந்த மனிதர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாமத்தினால் எழுந்து நடந்திடும் என்று சொன்ன மாத்திரத்திலே ஆற்றலோடு வல்லமையோடு எவ்வளவாய் ஆனந்தத்தோடு எழுந்து குதித்தழுகிறார் பாருங்கள். இது தேவனின் கிருபை அல்லவா, தேவனின் மகிமையான வல்லமை அல்லவா? சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இப்படியாய் ஒவ்வொரு சூழல்களிலும் ஆண்டவரோடு வாழ்ந்தவர்கள், ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள், ஆண்டவருடைய இறை வார்த்தையை இந்த உலகத்திலே போதிக்க வந்தவர்கள் எல்லாம் தன்னுடைய ஆற்றல் பலன் என்று எந்த இடத்திலும் எங்கும் அவர்களால் சொல்லப்படவே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அற்புதத்தை, இந்த ஆற்றலை, இந்த வல்லமையை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்தார்கள், அதிசயத்தை செய்தார்கள், ஆச்சரியங்களை செய்தார்கள், அடையாளங்களை செய்தார்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதை இந்த உலகத்தில் உள்ள அநேக ஜனங்கள் ஏன் இன்னும் கிறிஸ்தவர்களில் அநேகர் கூட அறிய முடியாது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களில் அநேகர்கள் கூட தேவனுடைய வார்த்தையை ஆற்றலோடு போதிக்கிறார், ஞானஸ்நானம் கொடுக்க வந்திருக்கிறார் என்று சொன்னால் யோவானை பார்த்து சொல்லுகிறார்கள், இவர் கிறிஸ்துவாக இருக்கக்கூடுமோ என்று. இன்று அற்புதங்களை செய்த சப்பானியாக பிறவியிலே சப்பானியாக கிடந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த இந்த சப்பானியான அந்த உடல் ஊனமற்ற சகோதரனுக்கு எழுந்து நடக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்தால் அவரை தேவனாக பார்க்க முடியுமா? அவரை ஆண்டவர் என்று நினைக்க முடியுமா? கருத முடியுமா? வழிபட முடியுமா? சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே.
ஒவ்வொரு வாழ்க்கையின் சூழல்களிலும் ஒவ்வொரு அற்புதத்தின் நிலைப்பாட்டிலும் வெளிப்படுத்துகிற அவருடைய வார்த்தை இது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் என்று வெளிப்படுத்துகிறார்களே. உங்கள் இருதயத்தில் இந்த வார்த்தைகள் இடம்பெறவில்லையா? உங்கள் இருதயத்தை ஊடுருவி செல்லவில்லையா? சற்று சிந்தித்து பாருங்களேன் ஆண்டவரில் பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் தாம் உயிர் தெழுந்த பிற்பாடு தமது வல்லமையின் ஆற்றலை தமது சீடர்கள் மேலே ஊதி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை, படைப்பிற்கெல்லாம் சுவிசேஷத்தை பறைசாற்றுங்கள், கற்பியுங்கள், போதியுங்கள் என்று வெளிப்படுத்தி அனுப்பினார். தமது ஆற்றலின் மகிமையை ஊதி, தமது வல்லமையை ஊதி. அற்புதம் செய்தவர்கள், அடையாளம் செய்தவர்கள், அதிசயத்தை செய்தவர்கள் எல்லோருமே தேவனுடைய நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்தினார்கள். தேவனாலே எல்லாம் ஆயிற்று என்று சொன்னார்கள். எவரேனும் என்னுடைய ஆற்றல், என்னுடைய பலன், என்னுடைய பெயர் என்று எவரும் சொல்லவில்லை. ஆனாலும் கூட இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதன் ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்படுகிறான்? எல்லாம் தேவனாலே என்று வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு அதிசயத்தின் செயல்களிலும் இந்த மனிதன் தனக்குத்தானே தன்னுடைய வாழ்வை வளப்படுத்திக் கொள்வதற்காக, தன்னுடைய அந்த கூட்டத்திலே சேர்ந்து வாழ்ந்து விடுவதற்காக மீண்டும் மீண்டுமாய் தேவனால் படைக்கப்பட்டவைகளையும் படைக்கப்பட்டவர்களை முன்னிறுத்துகிறவராக, அவர்களை நேசிக்கிறவராக, போஷிக்கிறவனாக, மகிமைப்படுத்துகிறவராக விளங்குகிறாரே. ஏன்? என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இருதயத்தின் ஆழத்திலே வேதனையோடு சிந்தித்து பாருங்கள். என் வாழ்க்கையில் நான் செய்வது சரியானா? படைத்த தேவனை விட்டு அவரால் படைக்கப்பட்டவர்களை, அவரால் அனுப்பப்பட்டவர்களை நான் நேசிப்பதும் போற்றுவதும் மகிமைப்படுத்துவதும் வணக்கம் செலுத்துவதும் உயர்த்தி பிடிப்பதும் சரிதானா? தேவன் மாத்திரமே உயர்த்தப்பட வல்லவர். தேவன் ஒருவரே ஆராதனைக்குரியவர். தேவன் ஒருவரே போற்றுதலுக்கு உரியவர். தேவன் ஒருவரே மகிமைப்படுத்துதலுக்கும் மாட்சிப்படுத்துதலுக்கும் உரியவரும் மேலானவருமாயிருக்கிறார். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அந்த வல்லமையுள்ள மகிமையுள்ள தெய்வத்தின் மகிமையான நாமத்தின் முன்பாக உங்கள் இருதயங்களின் குமரல்களை இப்பொழுதே சமர்ப்பித்து ஜெபியுங்கள். ஜெபிப்போமா? இரக்கமும் உருக்கமும் மனதிற்கும் உள்ள என் நேச தகப்பனாகிய கர்த்தாவே, இதோ உமது ஜனங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் சூழல்கள், இந்த உலகத்தின் மாயைகள் அவருடைய இருதயங்களை கவ்வி பிடித்து கொண்டிருக்கிறது. வஞ்சகரின் சூழல்கள், வஞ்சகரின் எண்ண அலைகள், ஆற்றல்கள் அவருடைய இருதயங்களை கவ்வி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த போராட்டத்தின் நிலையை தேவரீர் மாற்றுவீராக ஆண்டவரே. உமது நாமத்தின் மகிமையினால் இந்த உலகத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் நிகழ்த்தப்படுகிறது என்பதை அவர்கள் இருதயத்தால் உணர்ந்தவர்களாக, அறிந்தவர்களாக, உலக ஜனங்கள் அனைவருக்கும் வெளிப்படுத்துகிற உண்மை இருதயத்தை உடையவர்களாக வாழ வேண்டும் ஆண்டவரே. அந்த கிருபையை நீர் அருள வேண்டும் தகப்பனே. இந்த உலகத்தில் அற்புதங்கள் நடக்கிறது என்றால், அதிசயங்கள் நடக்கிறது என்றால், அடையாளங்கள் வெளிப்படுகிறது என்றால் தேவனாகிய கர்த்தர் ஒருவராலே தான் என்று இந்த உலகத்திலே தேவனுடைய நாமத்தை பறைசாற்றுகிறவர்கள், போதிக்கிறவர்கள், வெளிப்படுத்துகிறவர்கள் அனைவருடைய நாவிலிருந்து எழும்புகிற ஒவ்வொரு வார்த்தையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே என்று, அவர் ஒருவராலே எல்லாம் கூடும் என்ற ஜீவ வார்த்தையை இந்த உலக அறிய எல்லா ஜனங்களும் அறியும்படியுமாக வெளிப்படுத்துவார்களாக. என் தேவன் தாமே இந்த கிருபையை செய்து உமது நாமமே அல்லாமல் படைக்கப்பட்டவர்களின் நாமத்தை உயர்த்தி நிறுத்துகிற இந்த ஜனங்களுடைய இருதயத்தை என் தேவன் தாமே மாற்றுவீராக. உமது நாமம் ஒன்றே மேலானதென்று உலகெங்கும் அறிக்கையிடவும் படைப்பிற்கெல்லாம் வெளிப்படுத்தவும் தேவனுடைய நாமம் மேன்மையும் உயர்ந்ததுமாய் இருக்கத்தக்கதாய் வெளிப்படுத்த என் தேவன் தாமே கிருபை செய்வீராக. தகப்பனே, அப்படியே நீர் ஆளுகை செய்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் இதோ காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்ற உம்முடைய வார்த்தையை இருதயத்தில் ஏந்தியவர்களாக, பற்றி கொண்டவர்களாக, பிடித்து கொண்டவர்களாக உம்முடைய பாதத்தில் சரணடைந்து வீழ்ந்து, ஆண்டவரே, உமக்கு உகந்த வழிகளில் என்னுடைய வாழ்வின் வழியை ஆயத்தப்படுத்தும், உமக்கு பிரியமான பாதையிலே நாங்கள் நடக்க எங்களை செம்மைப்படுத்தும் என்று
உம்முடைய பரிசுத்த பாதத்தில் சரணடைந்து உமக்கு உகந்த பிள்ளைகளாய், உமக்கு உகந்த ஜனங்களாய், உலக ஜனங்கள் அனைவரும் மனமாற்றம் பெற்று உம்முடைய பிள்ளைகளாய் மாறுவார்களாக, உமக்கு உகந்தவர்களாய் மாறுவார்களாக. ஆமென் ஆண்டவரே, ஆமென்.